இருந்து காவல் செய்யும் ராமமூர்த்தி அம்பாரா துணியில் இருந்த பானத்தை எடுத்து வில்லிலே நாணலை பூட்டி பானத்தை பிடித்த வண்ணமா காவல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியா காவல் காக்கும் போது இவர் வளர்ந்த யாகத்தின் புகை மண்டலம் ஆகாயம் சூழ்ந்து நிற்க என்ன புகையை கண்டவுடனே எத்தனையோ முறை இந்த முனிவருக்கு நாம எச்சரிக்கை செய்து நம்ம மேல் இவருக்கு பயமே வரல. இந்த கிழவனை இணையோடு இவன் யாகத்தை வளர்க்கக்கூடியது நிப்பாட்டன்னு இவன் என்னைக்கு இதை வளர்க்கணும் நினைக்க கூடாது. அதுக்கான பாடத்தை இவருக்கு கற்பிக்கணும்னு சொல்லி ஆகாய மார்க்கமாய் பறந்து வந்த அந்த நிழலே நடக்கக்கூடிய நிகழ்வை கண்டா. அப்ப நடக்கும் நிகழ்வை கண்டு ஆகாயத்திலிருந்து பார்க்கும் போது ராமனும் லட்சுமணனும் சிறிய பச்சை பிள்ளை மாதிரி தெரியுதாங்க. அப்ப இந்த தாடக நினைக்க எனக்குமே இந்த முனிவர் மட்டும்தான் யாகத்தை வளர்ப்பான். இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு யாரோ 2 பச்சை பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இருக்கிறானே. இந்த பாடல்களை இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு கூட காணாது. இவர்களையா காவலுக்கு வைத்திருக்கிறார். 2 பாலகனையும் பிடிச்சு உள்ளாங்கையில வச்சு நம்ம பெருவரலால கைய வச்சு நசுக்கி அப்படியே கசக்கி அப்படி வலிச்சு 2 பையனும் ஒரு கொட்டா வச்சிருவோமா அப்படின்னு நினைச்சு வாரா. அப்படியே இந்த தாடகை அரக்கி ராமனையும் லட்சுமணனையும் லேசா நினைக்க சாதாரண நினைச்சு யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. ஆனா இவன் உருவத்துக்கு அவங்க 2 பேரும் பச்சை பிள்ளையா தெரியுறாங்க. அப்ப இந்த தாடகை அறைக்கு தரையிறங்கி வந்து வரும்போது அவ காட்டுக்குள்ள சிரிக்க சத்தத்தை பார்த்தா சிரிக்க அவ கணைச்சு கொண்டு வாழா. அப்ப தாடகை கணைத்து கொண்டு வர இவ போட்ட சத்தத்திலே காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் பச்சை பறவை எல்லாம் பயந்து ஆங்காங்க அப்படி அப்படி ஓடுது. அப்ப ஓடி ஒளியும் போது அவள் எதிர இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாம் புடுங்கி வீசி அவ கால் வச்ச இடம் ஒரு காலை வைத்து மறுகாலை எடுத்து வைத்தா அந்த இடத்துல தண்ணி ஊத்தா பொங்கி வருது. அந்த அளவுக்கு பெரிய உருவம். அப்ப இப்படியாக தாடகை அரக்கியானவள் வரும்போது இவளோ அவைய சத்தம் போடுவா தாடகை அரக்கிய அவைய சத்தம் போடுவோ விஸ்வாமித்ரமாமுனே காரும் பிள்ளை ராமமோ வார்த்தை ஒன்று சொல்ல வந்து கொண்டிருக்கிறாளே.